தேவனுடைய இரக்கத்தினால நம்ம பல வருடங்களை கடந்து வந்திருக்கிறோம். 2023 கடந்து இப்ப புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் தயவு பாராட்டினார். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருப்போம். யாக்கோபு எழுதின நிறுவம் 1வது அதிகாரம் 1 to 4 வரைக்கும் நாம் தமிழ்ல வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிறுவம் 1வது அதிகாரம் 1 to 4 வரை. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 5 வரை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்துல பொறுமை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார். knowing that the testing of your faith produces endurance. அதாவது when you encounter various trials, அதாவது நாம் பல விதமான உபத்திரவங்கள்ல அகப்படும் பொழுது உபத்திரம் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்க அதுலயும் நீங்க பிரியப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் ஒரு காட் சென்டர் லைஃப் வாழும்போது, அதாவது தேவனை மையமாக கொண்டு தேவனுடைய சாயலா மாறணுங்கிற இலக்க வச்சு நம்ம வாழ்ந்தோம்னா இந்த வார்த்தைகள் நமக்கு உற்சாகத்தை தரும். ஆனா செல்ஃப் சென்டர்டா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டணும், பாவ மன்னிப்பு பெறணும், பரலோகம் போகணும். அதுதான் மெயினா அநேகம் பேர் வலியுறுத்தக்கூடிய ஒரு சுவிசேஷமா இருக்கு. நமக்கு நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக தெளிவாக தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எல்லாம் இந்த பூமியிலிருந்து நம்மளை எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அல்ல. அவருடைய நோக்கம் எல்லாம் யாரை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அப்ப உபத்திரவத்தினாலே ரட்சிப்பின் அதிபதியை பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கும் நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடியதான பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், பண நெருக்கடிகள் அல்லது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்முடைய இருதயத்துல விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கும், அதே மாதிரிக்கு தேவனுடைய சாயலை, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை அடைவதற்கும் தான் தேவன் அனுமதிக்கிறார். எப்படி நம்ம கையை காலை நீட்டி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் நம்ம மசில்ஸையும் நம்முடைய நர்வ்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுதோ, அதே மாதிரிக்கு தான் உபயோகிக்கப்படாம இருக்கக்கூடிய எந்த அவயமும் செயலற்றதா மாறிடும். அப்ப அதே மாதிரி நமக்கு பாடுகள், கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நாம அதுகளை ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்றோம். அப்புறம் நாம அதுகளில் பயிற்சி பெற்று அப்புறம் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்மளே காரியத்தை செய்யறதுக்கு நம்ம பலன் அடைஞ்சிடறோம், விசுவாசத்திலையும் உறுதிப்படுறோம். அப்ப இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது அதான் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு நினைங்க. என்ன சொல்றாருன்னா, when you encounter various trials, பலவிதமான பாடுகள்ல நீங்க சந்திக்கும் பொழுது அதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை. அது உங்களுக்குள்ள பொறுமையை உண்டு பண்ணுகிறது, சகிப்புத்தன்மையை உண்டு பண்ணுகிறது. எனவே அதுல நீங்க சந்தோஷப்படுங்கன்னு யாக்கோப்பு சொல்றார். அப்ப எப்படி அதை எதிர்கொள்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஞானம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் நாலேஜ், அறிவு கிடையாது. நான் என்னுடைய ஃபுட் நோட்ல வாசிக்கிறேன். இட் இஸ் எபிலிட்டி டு மேக் வைஸ் டெசிஷன்ஸ் இன் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். Wisdom means practical discernment. It begins with respect for God, leads to right living, and results in increased ability to tell right from wrong. அப்ப நாம் தீமையிலிருந்து நன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை பயிற்சி தான் அந்த ஞானம் நமக்கு தரக்கூடியது. ஞானம்னா அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எப்படி நம்ம மௌனமா இருக்கிறது, எப்படி பொறுமையா இருக்கிறது. வாய் திறக்காம இருக்கலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள நம்ம பொறுமை இல்லாம இருக்கலாம். அப்ப நம்ம உள்ளத்துக்குள்ளேயே நம்ம பொறுமையா இருக்கணும். யாருக்கு என்ன மாதிரி உத்தரவு சொல்லணும், என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் போது
எப்படி நாம வந்து ஞானமா நடந்து பாவத்துக்கு உட்படாதபடிக்கு அல்லது பிசாசுக்கு இடம் கொடாதபடி இருக்கிறது. பாருங்க, நம்ம முக்கியமா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில பெரும்பாலும் நம்மை சுற்றி உறவினர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அல்லது அயலகத்தாரா இருந்தாலும் சரி, அவிசுவாசிகள் தான் நிறைய இருக்கிறாங்க. அப்ப அவிசுவாசிகள் மத்தியில நம்ம வாழும் பொழுது நாம் வந்து அவர்கள் வந்து செல்ஃப் சென்டர்ட் லைஃப், அவர்கள் வந்து சுயத்தை மையமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். எல்லாவற்றிலுமே சுயநலம் தான் அவங்களுக்கு மேலோங்கி நிற்கும். தே பிலீவ் இன் தெம்செல்ஸ். அவர்களுடைய பலத்துல, பராக்கிரமத்துல, பணத்துல, அறிவுல, அனுபவத்துல நம்பிக்கை வைக்கிறவர்கள். நாம வந்து காட் சென்டர்ட் லைஃப், தேவனை மையமாக கொண்டு வாழ்றோம். அவருடைய நாம மகிமைப்படணும், அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய சாயலை நம்ம அடையணும், இயேசுவை போல நம்ம மாறணும் அப்படின்லாம் நம்ம வந்து பிரயாசப்படணும். அப்ப we will be facing many problems. ஏன்னா நாம் வந்து பொறுமையா இருக்கும் பொழுது, தாழ்மையா இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு தெளியிருக்கு அவர் தன்னை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அப்படின்ட்டு. எங்கெல்லாம் நம்ம தாழ்த்துறோமோ அப்பொழுது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதான நீதி, நியாயம் நமக்கு கிடைக்காது. வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், சண்டை போடுகிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கு வந்து மற்ற மனிதர்கள் வந்து அஞ்சுவார்கள். தேவையில்லாம எதுக்கு அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிறேன்னு நினைப்பாங்க. நம்ம ஊர்களே பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் வல்லவர்களா இருக்கிறவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடியதான மதிப்பு நல்லவர்களுக்கு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் பலசாலிகளா இருப்பது நிமித்தம், பராக்கிரமசாலிகளாகவோ செல்வாக்குள்ளவர்களாகவோ பணம் உள்ளவர்களாகவோ இருக்கும்போது இந்த உலகம் அவர்களை மதிக்கும். ஆனால் யாரெல்லாம் வந்து ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறோமோ, சிங்கத்தை போல, கரடியை போல, புலியை போல அல்லது பாம்பு போல இருந்தா கூட அதுக்கு பயப்படுவாங்க. ஆனா ஆட்டுக்குட்டியை போல இருந்தா பயப்பட மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான். அவர் தன்னை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. இன்னும் அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் வந்து நித்தியத்தை மனதில் கொண்டு தேவனுடைய சாயலாக மாறுவதை மனதில் கொண்டு வாழ்கிறபடினால நமக்கு வந்து ரொம்ப பொறுமை வேண்டியிருக்கு. இந்த பொறுமை வந்து எப்படின்னா, ஒரு கோட் நான் சொல்றேன். அவிசுவாசிகள், அதாவது அன்பிலிவர்ஸ், தே டோன்ட் ரீட் த பைபிள் பட் தே ரீட் யூ. அதாவது அவிசுவாசிகள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வேதாகமத்தை வாசிப்பதில்லை, அவர்கள் நம்மை வாசிக்கிறார்கள். அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம், ஹவு டு வி பிஹேவ் அமாங் அவர் அன்சேவ்டு நெய்பர்ஸ். அவிசுவாசிகளாகிய ரட்சிக்கப்படாத நம்முடைய அயலகத்தார், நம்முடைய உறவினர்கள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடியதான நண்பர்கள், உடன் பணியாளர்கள், இவர்கள் மத்தியில அல்லது படிக்கிற இடத்துல வாலிப பிள்ளைகள், அவங்க வந்து அவிசுவாசிகள் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு சில காரியங்கள்ல நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா மற்ற எல்லா காரியங்களையும் அவங்க பார்ப்பாங்க. அப்ப அதை மட்டும் செய்றீங்க, அப்ப இதை மட்டும் செய்றீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. பிகாஸ் தே ஆர் வாட்சிங் திஸ். அதான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் வேதத்தை படிப்பதில்லை, அவர்கள் உங்களை படிக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அது என்னன்னா, நம்ம வந்து பெண்களுக்கு எழுதும் பொழுது பேதுரு எழுதுவாரு, நீங்க வந்து போதனையினால் அல்ல, உங்கள் கற்புள்ள உங்களுடைய கண்ணியமான நடத்தையினாலே உங்கள் புருஷர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்ப அவிசுவாசியலான ஒரு புருஷன் இருக்கிறார் அல்லது மனைவி இருக்கிறாங்கன்னா, அந்த விசுவாசியான புருஷன் அல்லது மனைவியின் இடத்துல அவிசுவாசிகளான அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நாம் கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்கிறோம், வேதம்ங்கிறோம், சர்ச்சுக்கு போறோங்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறோம். நம்ம வாழ்க்கையில வந்து பொறுமை இருக்கிறதா, நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். ஆக அவர்களிடத்துல அநேக நேரங்கள்ல நம்ம பொறுமை இழந்து கோவப்பட்டு அல்லது வார்த்தைகள்ல வீண் வார்த்தைகளை பேசி, எதனால வீண் வார்த்தையை பேசுறோம்? பொறுமை இல்லாதனாலதான் பேசுறோம். பொறுமை, சகிப்புத்தன்மை என்பது நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லார்ட்டையுமே இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா நம்மளால அப்படி இருக்க முடியல. அப்ப நமக்கு வந்து தேவனுடைய பலன் வேண்டி இருக்கு. அதனாலதான் அங்க வந்து கலாத்தியர்கள் நிருபத்துல 5வது அதிகாரத்துல 22 இருந்து நம்ம வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இடத்துல அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதுக்கடுத்து என்ன வருதுன்னா நீடிய பொறுமை, அப்புறம் தயவுன்னு இருக்குன்னு விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் அப்படின்லாம் இருக்கு. அதுல அடுத்து முதல்லயே வர்றதுக்கூடிய என்னன்னா நீடிய பொறுமை. அப்ப இந்த நீடிய பொறுமை நம்ம எல்லாருமே விரும்புறோம். யாருமே வந்து வீண் வார்த்தைகளை பேசுறதோ அல்லது வந்து தன்னடக்கம் இல்லாமல் அல்லது கோவப்படுறது, முற்கோவப்படுறது, இதெல்லாம் நம்ம யாருமே விரும்புறது இல்லை. ஆனா அது வந்து நம்மளா வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கும், அது பைபிள் ஒரு இடத்துல எழுதியிருக்கு, தன் கோபத்தை அடக்கி வச்சிருக்கனுடைய மகா கோபமானது மகா சபையில வெளிப்படும் அப்படின்ட்டு.
சும்மா நம்ம வந்து மனுஷிகமா வந்து நம்ம ஒரு பகையை வந்து மனசுல அடக்கி வச்சிருக்கோம்னா அதை மேற்கொள்ளாம அது வந்து மகா சபையில ஒரு நேரம் ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடும். அது வெடிச்சிடுற மாதிரி ப்ரெஷர் அதிகமாகும் போது வெடிக்கிற மாதிரி. ஆக நம்ம வந்து வாயை மட்டும் பொத்திக்கிட்டு இருந்தா பொறுமைசாலிகள்னு பேர் எடுத்துடலாம். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம ரெட்டிப்பான கோபத்தோடு கூட நம்ம வந்து சத்தம் போட்டுருவோம். அப்ப பொறுமையை நம்ம எப்படி பெறணும்னா ஆவியானவர் மூலமா தான் பெறணும். அப்ப நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னால முடியல, என்னுடைய நம்ம ஆவியில நான் வந்து பெருமையா இருக்கிறேன், அல்லது நான் வந்து இதுல நீதிமொழிகள் 16:18 ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 16:18 வாசிங்க. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பாருங்க, மன மேட்டுமை இருந்தா நாம வந்து விழுந்து போயிடுவோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. பட் த ஸ்லோ டு ஆங்கர் காம்ஸ் டிஸ்பியூட். அதாவது 15:18, 16:18, சாரி, 16:18, அண்ட் a heart is prick before stumbling. அப்ப வந்து ஒரு விழுகிறதுக்கு முன்னாடி ஆவியில வந்து பெருமை கொள்றோம்னா நம்ம விழுந்துருவோம். அதனாலதான் ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து மலை பிரசங்கத்துல முதல்ல சொன்னது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னார். அப்ப ஆவியில எளிமையா அப்படின்னா நம்மை வந்து ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு, நம்முடைய தேவையை உணர்ந்தவர்களாக, நம்ம அடைந்தாயிட்டு தேறினவர் ஆயிட்டோம் எண்ணாதபடிக்கு, நாம் இன்னும் தேர வேண்டி இருக்கு ஆண்டவரே, உங்களுடைய சாயலா நான் மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு தாழ்மையோடு கூட நம்முடைய பலகீனத்தை உணர்ந்து தேவை அறிந்தவர்களை ஆண்டவர்கிட்ட போனாதான் நாம் வந்து மன்னிக்கிறதுக்கோ, சரி அவங்க அறியாம செய்றாங்க அப்படின்னு நாம வந்து ஒருத்தரை மன்னிச்சிட்டோம்னா நம்ம ஆவியில நம்ம விடுதலையா இருப்போம். அப்படி இல்லாம ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு முறுமுறுக்கிறது, குறை சொல்றது, அப்படி வந்து பல்ல கடிச்சிட்டு நம்ம வந்து வாயை மட்டும் திறக்காம இருக்கிறோம்னா அப்பவும் அதுக்கு பேர் பொறுமைதான். ஆனா உள்ளத்துக்குள்ள வந்து அந்த வெறுப்பு, பகை, கசப்பு இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு அமைதியற்ற, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மகிட்ட கொண்டு வந்துடும். ஆக நம்முடைய சரீர முயற்சி, மனுஷீக முயற்சிகள் எல்லாம் வந்து நம்முடைய வாயை திறக்காம நம்ம அப்படியே பொத்திக்கிட்டு இருந்துட்டா கூட சில நேரம் பயந்துட்டு கூட பேசாம இருப்பாங்க. ஏன்னா எதிராளி வந்து கொஞ்சம் பலசாலியா இருந்தா தேவையில்லாம அவட்ட வாயை விட்டு மாட்டிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில பேசாம இருக்கலாம் பயந்துகிட்டு. சில வீடுகள்ல வந்து புருஷன் அடிக்கிறவர் இருந்தா மனைவிமார்கள் பேசாம இருப்பாங்க. அல்லது மனைவிமார்கள் சத்தம் போடுறவங்களா இருந்தா புருஷன்மார்கள் பேசாம இருப்பாங்க, எதுக்கு வம்பிழுத்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனா அவங்க உள்ளத்துக்குள்ள வந்து அந்த அமைதியோ சமாதானமோ இருக்காது. அப்ப எப்படி வந்து இந்த பொறுமைங்கிறது வந்து நம்முடைய இருதயத்தில் உள்ள குணாதிசயங்களை பொறுத்ததா இருக்கு. இட் இஸ் an attitude ஆஃப் மைண்ட். அப்ப அந்த பேஷன்ஸ் அல்லது என்டியூரன்ஸ், அதாவது நீடிய பொறுமை அல்லது பொறுமை அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்றதுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் லூக்கா 21:19 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதாவது கடைசி நாட்கள்ல உலகத்துல வந்து பலவிதமான வேத கலாபனை வாசிங்க. 21:19 லூக்கா. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பட் யூ வில் பி பெட்ரேட். 16 வாசிக்கிறோம். ஈவன் பை பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். யாரு? நம்முடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் கூட நம்மளை வந்து காட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பெர்சிக்யூஷன். அதாவது தனி நபர்களோ அல்லது குழுக்களோ சாத்தானுடைய தூண்டுதலின் பேரில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், கை கொண்டு நடக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்கு விரோதமாக அல்லது இயேசுவை பின்பற்றுகிறதுனால சாத்தான் மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி நமக்கு வந்து பாடுகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வர்றதுக்கு பேர் வந்து பெர்சிக்யூஷன். அதுதான் வந்து வேத கலாபனை அல்லது உபத்திரவம்னு சொல்றோம். ஆனா இந்த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அது அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள். அது எல்லாருக்கும் வர்றது மாதிரி வரலாம். அதே சமயத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நம்ம வந்து நடக்கணும், அதன்படி கை கொண்டு வாழணும்னு நினைக்கும் பொழுது நாம வந்து எதிர்வினை ஆற்றாததுனால அது கொஞ்சம் கூடுதலாக நம்மளை பாதிக்க முடியும். இப்ப உலகத்தார் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது தப்பித்துக் கொள்வதற்கு அவர்கள் அநேக தந்திர உபாயங்களை கையாளுவார்கள். ஆனா நாம வந்து ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நாம ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்துட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம பொறுமையா இருக்க நினைக்கிறோம்.
இங்க நமக்கு உள்ளான ஆவியில பலன் இல்லைன்னா நாம வந்து அந்த பொறுமையை காத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் நம்மளுடைய மனதுல நம்ம பாவம் செஞ்சிருவோம். அப்ப உங்களுடைய ஆத்துமாவை நீங்க காத்துக்கொள்ளணும்னா உங்களுக்கு பொறுமை வேண்டியிருக்கு. அது வந்து உலக பிரகாரமா வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்களா இருந்தாலும் சரி, அல்லது வேதத்தின் நிமித்தம் அல்லது ஆண்டவரை பின்பற்றுறது நிமித்தம் ஊழியம் செய்யறது நிமித்தம் வரக்கூடியதான ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பொறுமைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தர முடியும். உதாரணத்துக்கு நம்முடைய உறவினர்கள் பாருங்க, நாம் வந்து ஒண்ணுக்கு இதே யாக்கோபுல 5வது அதிகாரத்துல 7ல இருந்து வாசிங்க. அங்கேயும் அவர் பொறுமையை குறித்து பேசுகிறார். பொறுமை குறித்து நிறைய இடங்கள்ல வார்த்தைகள் இருக்கு. இப்படி இருக்க யாக்கோபு 5:7-11 வரைக்கும். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் விதைத்தவன் நீடிய வந்து அந்த விதை வந்து பலனை தருகிற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கிறான். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. டக்குன்னு இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு அறுவடை செய்ய முடியாது. அப்ப அவன் வந்து மழைக்காக காத்திருக்கிறான். அது முதிர்ச்சி அடைந்து விளைச்சலை கொடுக்கிற வரைக்கும் வந்து நீடிய பொறுமை எடுக்கிறான். அது மாதிரிக்கும் வந்து நீங்களும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அப்ப கர்த்தரின் வருகை பொறுமைங்கிறது வந்து சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்துல வளர வேண்டிய ஒரு குணாதிசயம். அப்ப அந்த நீடிய பொறுமைங்கிறது நம்முடைய இருதயத்துல வந்து சிறப்பட வேண்டியிருக்கு. அடுத்து. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ம் என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இதோ துன்பப்படுத்தலுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்க. எரேமியா, ஐசாயா. எல்லாம் வாளால் அறுப்புண்டு செத்தாருன்னு வாசிக்கிறோம். அதே மாதிரிக்கே எரேமியா அவர்லாம் வந்து எவ்வளவோ பல உபத்திரவங்கள், எப்ப பார்த்தாலும் அவளுக்கு உபத்திரவம் தான். அப்படி அவர் உபத்திரவப்பட்டார். அநேக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் வந்து அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைத்தது நிமித்தம் வந்து பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து பலவிதமான பாடுகளுக்குள்ளாக கடந்து போனதை குறித்து அவர் எழுதுகிறார். எனவே அப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் வந்து உங்களுக்கு வரும் பொழுது நீங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை நினைச்சுக்கிடுங்க, யோபுவை நினைச்சுக்கிடுங்க. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார். அவர் வாயில வஞ்சனை காணப்படல, பாடுபடும் போது பயமுறுத்தல. நம்ம என்ன செஞ்சிடறோம், சில நேரம் பாடுபடும் போது பயமுறுத்திடுவோம். பார் உனக்கு என்ன செய்ய போறேன், என்ன செய்யறேன்னு சொல்லுவோம் நம்மகிட்ட பலனை நம்பினோம்னா. இல்லைன்னா ஆண்டவரே வந்து அவங்களுக்கு என்னத்தையா செஞ்சிருவாருன்னு ஒரு சாபம் போடுறது மாதிரி பேசிடுவோம். ஏன்னா நாம வந்து பொறுமை இல்லாதனாலதான் அப்படி பேசுறோம். அவங்க வந்து அறியாம செய்யறாங்க. அவங்க நீதியை அறியல, ரட்சிப்பின் வழியை அறியல, சமாதான வழியை அறியல. அதனால அவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறம்பே இருக்கிற மனிதர்களை குறித்து நாம வந்து பொறுமையை கையாளாம ஏதாவது காரியங்களை பேசும் பொழுது, செய்யும் பொழுது, அது வந்து தேவனுடைய நாமத்துக்கும் அபகீர்த்தியை கொண்டு வருது. நமக்கும் வந்து பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கி விடுகிறது. ஆண்டவர் சொன்னார், வலது கணத்துல அறைந்தா நீ இடது கணத்தையும் திருப்பி காட்டு. அதே மாதிரி ஒரு மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போ. இப்படிலாம் சொல்ற வார்த்தையில என்ன அடங்கி இருக்குனாக்கும், நீ வந்து பொறுமையாயிரு. அதான் அதுக்கு அர்த்தம். பொறுமையாயிரு, சகித்து கொள்ளு. ஆனா இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம வந்து பொறுமையோ சகிப்புத்தன்மையோ நம்ம பார்க்க முடியல. எதிர்த்து நிற்கிற சுபாவம், கலகம் பண்ற சுபாவம், வாக்குவாதம் பண்றது, கூக்குரலிடுறது, சண்டை போடுறது. சில பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சத்தம் போடுவாங்க. சிலர் மனைவிமார்களும் சரி, சகோதரர்களும் சரி, ஏதாவது ஒண்ணு பேசும்போது அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னா அவங்க சத்தத்தை உயர்த்தி கூக்குரலிடுறது மாதிரி செய்வாங்க. இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் அல்ல. பைபிள்ல என்ன எழுதியிருக்குனாக்கும், அவருடைய சத்தத்தை வீதியில கேட்க முடியாது, அவர் வீட்டுக்குள்ள பேசினா வெளியிலே கேட்காது, அது மாதிரிதான். ஆனா நம்ம அவருடைய சாயலை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா அநேக நேரங்கள்ல வந்து ஒண்ணு வெளியில வாயை திறந்து அப்படி பேசிடுறோம் பொறுமை இல்லாம, அல்லது உள்ளுக்குள்ள பொறுமை இல்லாம நாம வந்து நடந்துடுறோம். ஆனா எப்படி இருந்தாலும் சரி, நீடிய பொறுமை என்பது தேவனுடைய மனுஷர்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவசியமானதா இருக்கு. அப்ப ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கணும். அதுல ஒண்ணுதான் நீடிய பொறுமை. பாருங்க, ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களை சகிச்சுக்கிடுவாங்க. அவங்க வந்து ஒரு சில பாருங்க, பண நஷ்டத்தை சகிச்சுக்கிடுவாங்க, கஷ்டத்தை சகிச்சுக்கிடுவாங்க. தங்களுடைய பேருக்கு வந்து களங்கம் வந்துச்சுன்னா சகிக்க முடியாது.
அவங்களால வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க. எப்படி என்னை நீங்க குற்றம் சாட்டலாம், என்னை எப்படி நீங்க வந்து தப்பு பண்ணதா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 4 வாசிங்க. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் கணத்திலும் அப்படின்னா சில பேர் அவங்கள மதிக்கிறாங்க, சில பேர் வந்து அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. சில பேர் வந்து கௌரவமா அவங்கள கௌரவப்படுத்துறாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு விரோதமா தப்பான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இங்கிலீஷ் எழுதிருக்கு, ஈவில் ரிப்போர்ட், குட் ரிப்போர்ட், க்ளோரி அண்ட் டிசானர். அடுத்து சில இடங்கள்ல வந்து வஞ்சிக்கிறவர்னு பேசுறாங்க, regarded as deceivers and yet true. அதுக்கடுத்து எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் இவர் என்ன சாகிற சொல்றாருன்னா, எங்களை வந்து ஏமாத்துக்காரன், எத்தேன் அப்படின்னு சொல்றாங்க, நல்லவங்கன்னு சொல்றாங்க, கெட்டவங்கன்னு சொல்றாங்க, கனம் பண்றாங்க, கனவீனம் பண்றாங்க. எதுவா இருந்தாலும் சரி, நாங்க வந்து ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தகுதியில் இருக்கணுமோ அதை நாங்க மெயின்டைன் பண்ணோங்கிறார். 3வது வசனத்தை வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். பாருங்க, ஒரு தேவனுடைய ஊழியக்காரரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்விதத்துல இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்க இவ்வளவு பொறுமையோடு எல்லாத்தையும் சகித்தோங்கிறார். அவங்க நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, குற்றப்படுத்தினாலும் சரி, மதிச்சாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, பசி, தாகம், வலி, அடி, உதை எல்லாத்துலயும் அப்படின்னா போத் ட்ரிபுலேஷன்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் அண்ட் பெர்சிக்யூஷன்ஸ். அவருக்கு வந்த பாடுகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்த நிமித்தம் வந்ததானா அடி, உதை, பாடுகள் ரெண்டுமே. பசி, பட்டினி, இது ஒரு பக்கம். அதே மாதிரிக்கு வந்து கணம், கனவீனம், நற்செய்தி, துர்ச்செய்தி, கீர்த்தி, அபகீர்த்தி, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடி, உதை, பாடுகள், ஜெயில், இதெல்லாம் ஒரு பக்கம். எல்லாத்துலயுமே நாங்க வந்து எங்களை தேவ ஊழியக்காரர்களாக நாங்க விளங்க பண்ணோம். ஏனென்றால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு அப்படின்னா என் மூலமா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வந்துடக்கூடாது, என் மூலமா இந்த ஊழியத்திற்கு ஒரு இடர்பாடு வந்துடக்கூடாது, ஒரு அவகீர்த்தி வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல நாங்க ஜாக்கிரதையா இருந்தோம். எல்லா விதத்திலும் எங்களை நாங்கள் தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணினோம் அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே, நாம் வந்து இப்ப ரோமர்கள் நிருபத்துல 5வது அதிகாரம் 3-4 வாசிங்க. ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, உபத்திரம் வந்து பொறுமையை கொண்டு வரும். tribulations brings about perseverance. Perseverance, proven character. And proven character, hope. And hope does not disappoint. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வந்து நாம வந்து ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், அல்லது நமக்கு வந்து ஒரு சோர்ந்து போகக்கூடியது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் நடக்குது. அதுலயும் சில காரியங்கள் வந்து டிலே ஆகும்போது, எதிர்பார்த்த உதவிகள் அல்லது வசதிகள் நமக்கு கிடைக்காத பொழுது, அல்லது எதிர்பார்த்த நேரத்துல ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத பொழுது, அல்லது நாம் வந்து பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது, எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியல, நான் என்ன பாவம் செஞ்ச ஆண்டவரே, எதனால இப்படி நீங்க இதை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியாத பொழுது நம்ம விசுவாசமே அசைக்கப்படுகிறது. ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு என்ன வரும்னா, சூழ்நிலைகள் மாறும் பொழுது என் விசுவாசம் அசைகிறதுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து எதிர்பார்த்த ஜெபத்திற்கு பதில் வந்து எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்காத பொழுது நாம் வந்து பொறுமையா காத்திருக்க முடியல. பாருங்க, இப்ப இந்தியாவுல வந்து ஒரு சுரங்கம் தோண்டும் பொழுது, சுரங்கப்பாதை தோண்டும் பொழுது, அந்த பின்னாடி உள்ளதான பக்கத்துல இருந்து மண்ணு சரிஞ்சு சுரங்கத்தை மூடிடுச்சு. உள்ள வந்து 40 தொழிலாளர்கள், 40க்கு மேற்பட்டவர்கள் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டாங்கன்னா அரசாங்கம் வந்து அதை எப்படியாவது அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக பலவித முயற்சிகள் எடுத்து எக்கச்சக்கமான பணம் செலவழிச்சு பல நிபுணர்களை வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த மலை பகுதியை வந்து போர் ட்ரில் பண்ணி உள்ள இருந்து கொண்டு வந்தாங்க. பக்கத்துல கொண்டு போனாங்க. இந்த 2 நாள், ஒரு நாள் இருந்தா சில மணி நேரங்கள்ல மீட்டுருன்னு சொன்னாங்க. டகார்னு பார்த்தா எந்திரம் கோளாறு ஆயிடுச்சு, பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி பல முயற்சிகள் எடுத்து 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 40 நாள் ஆயிடுச்சு.
இடையில என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு சின்ன இந்த போர்வெலுக்கு போடுற ஹேண்ட் மிஷின் வச்சு இங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் நிறைய போர்வெல் போடுவாங்க. அது மாதிரி போட்டு என்ன பண்ணாங்கன்னா காத்து தண்ணி சாப்பாடு இதெல்லாம் அதன் மூலமா கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்க சுரங்கம்ங்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு சில நாட்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் உள்ள இருந்திருக்கு. ஆனா எப்படி அவங்க தைரியமா இருந்தாங்க? அவங்க உள்ள இருந்து அவங்க பிழைக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க சுரங்கத்தை தோண்டி வர முடியாது. பல மைல் தூரம் போனவங்க பல அடி ஆழத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரமா மேல வர்றதுக்கு வழியே கிடையாது. சுத்தி பாறை, பின்பக்கத்துல மண் சரிஞ்சு மூடிருச்சு. அதை வெளியில இருந்து தோண்டும் போதே சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப பாருங்க, உள்ள ஒருத்தர் ஏற்கனவே அந்த அஹ், இது மாதிரி ஏற்கனவே சுரங்கம் தோண்டும் போது உள்ள விபத்துல சிக்கி அவர் சில நாட்கள் கழிச்சு மீட்கப்பட்டிருக்காரு. அவர் அவங்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கிறார். நீங்க தைரியமா இருங்க, கண்டிப்பா அரசாங்கம் நம்மளை மீட்டுரும், அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்க பயந்துறாங்க அப்படி சொல்லி அவங்கள தைரியப்படுத்த, அப்புறம் சில நாட்கள்ல மேல இருந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டு 6 இன்ச் ஓட்டை போட்டு அது வழியா உள்ள அவங்களுக்கு தண்ணி காற்று இதெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல சாப்பாடு கொடுக்க அப்படி பண்ண ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் டெய்லி மக்கள் எல்லாரும் எல்லா இடத்துலயும் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. பாவம், ஐயோ இந்த மனிதர்கள் உயிரில தப்பி மாட்டிக்கிட்டாங்களேன்ட்டு. 40 41 நாள் கழிச்சு கடைசியில அவங்கள மீட்டாங்க. அப்படி மீட்டும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் கூட உயிர் சாகல. எல்லாருமே பிழைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு செக்அப் பண்ணாங்க. அவங்க எல்லாமே நல்ல தைரியத்துல வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் மேலையும் அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன அந்த மனிதர்களுடைய நம்பிக்கை கூட்டக்கூடிய வார்த்தைகளும் அவங்களுக்கு தைரியத்தை தந்ததுனால அத்தனை நாட்கள் ஆகியும் அவங்க அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படலை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீரன் யுத்தத்துல ஒரு முறை சாகுறான், கோழை பல முறை சாகுறான். யுத்தத்துக்கு போகும்போதே அவன் செத்த பிணமா தான் போவான், சரீரம் தான் போகும், மனசுல ஏற்கனவே செத்து போய் தான் இருப்பான். ஒரு அடி அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையை வாங்கினாலே இவன் விழுந்துருவான், ஏன்னா கோழை. ஆனா இந்த மனதுல அவங்களுக்கு எப்படி பாதிப்பு இல்லாம இருந்துச்சு? இப்ப சாதாரணமா நமக்கு ஐயோ தப்பிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைனாக்கும் நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்ப ஒரு பயம் இல்லாம எப்படி அவங்களால தைரியமா இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அரசாங்கத்தின் மேல உள்ள நம்பிக்கை ஒண்ணு, ரெண்டாவது கூட இருந்து கொடுத்தவருடைய தைரியம். அப்ப அதே மாதிரிதான் அதுக்கு தான் இங்க சொல்றாருன்னா, நீங்க தீர்க்கதரிசிகளை நினைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. யோபுனுடைய பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே? யோபு தேவன் எப்படி கனம் பண்ணார் பாத்தீங்களா? கடைசியில அவருடைய பொறுமைக்கு கிடைத்த பரிசை பாத்தீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? இவங்கெல்லாம் நமக்கு நல்ல மாதிரிகளை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நீடிய பொறுமை, அது நமக்கு அதை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா, சரீரம் காக்கப்படுறது அல்ல, ஆத்துமா, மனதுல ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. அதான் இங்க வாசிக்கிறோம், அந்த நம்பிக்கை உண்டாக்குறது. அப்ப இப்படி நம்ம நம்பிக்கையும் தைரியமும் இல்லைன்னா இனி வரக்கூடிய காலங்கள் கொடியதா இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் ஒரு நாளை முன்குறிச்சிட்டாரு இந்த பூமி அழிக்கிறதுக்கு. அது நமக்கு தெரியல என்னைக்குன்னு. ஆனா வி ஆர் டிராயிங் நியர் டு தட். ஒவ்வொரு மனிதனுக்கும் வயசாக ஆக அந்த மரணத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஒரு நாட்கள்ல ஒரு நாள் குறையுது. அதே மாதிரிதான் நாம இந்த உலகத்தின் முடிவு நாட்களை நெருங்க நெருங்க உலகத்தினுடைய சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். 2 தீமோத்தேயு 3 நம்ம வாசிக்கிறோம், as we draw near to the end of days, the last days, உலகத்தில் உள்ள மனிதருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு வாசிக்கிறோம். இங்க பாருங்க, 2 தீமோத்தேயு 3 நம்ம வாசிக்கிறோம். ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதியிருக்கு, in the last days it is going to be very difficult to be a Christian அப்படின்னே போட்டிருக்கு. அது லிவிங் பைபிள்னு நினைக்கிறேன். இத வசனத்தை வாசிங்க இப்ப. NASB தமிழ்ல வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 வாசிங்க. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பரியராயும் மனுஷர்கள் சுயநலம் உள்ளவங்களா இருப்பாங்க, லவர்ஸ் ஆஃப் செல்ஃப். அப்புறம் பரம்பரியராயும் பணப்பரியராயும் லவர்ஸ் ஆஃப் மணி. அப்புறம் வீம்புக்காரராயும். அப்புறம் நீங்க நிறைய தொடர்ச்சியா இருக்கிறத நீங்க வாசிங்க, ஏற்கனவே வாசிச்சிருப்பீங்க, இப்போ நீங்க வாசிங்க. அதுக்கடுத்து 4வது வசனத்துல லவர்ஸ் ஆஃப் பிளஷர்ஸ் ராதர் தென் லவர்ஸ் ஆஃப் காட். இது யாருக்கு? அதுக்கடுத்து 5வது வசனத்துல எழுதியிருக்கு, ஹோல்டிங் டு எ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் ஆல்தோ தே ஹவ் டினைட் இட்ஸ் பவர். அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே,
விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்களே சிலர் வந்து சுயநல பிரியர்களா இருக்கிறாங்க, சிலர் வந்து பணப்பிரியர்களா இருக்கிறாங்க, சிலர் வந்து சுகபோக பிரியர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய நிலைமை அதுதான். இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து உலகத்துல எண்ணிக்கை அதிகம்னு சொல்லலாம் தனி மதம் எடுத்துக்கிட்டா. ஆனா அவங்க பெரும்பாலானவர்கள் வேதத்தின்படி கிறிஸ்தவர்களே அல்ல. அதான் உண்மை. ஏன்னா அவங்க அநேகம் பேர் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்கள வந்து பரலோகத்துக்கு போகணுங்கிறதா அவங்களுடைய மெயின் எய்மே தவிர இந்த பூமியில இயேசுனுடைய சாயலை அடையணும், இயேசுவை போல வாழணும், அவருடைய தெய்வீக சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, அவங்கள வழி நடத்துகிறவர்களும் பணத்தையும் உலக ஆசீர்வாதத்தையும் தான் அவங்களுக்கு முக்கியப்படுத்தி அவங்கள வழி நடத்துறாங்க. அதனால நம்மை சுற்றி கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் கூட, ஈவன் ஊழியக்காரர்கள் கூட சுயநல பிரியர்களா இருக்கிறாங்க, தற்பிரியரா இருக்கிறாங்க, பெருமையுள்ளவர்களா இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பணப்பிரியர்களா இருக்கிறாங்க, அப்புறம் வந்து தேவ பக்திங்கிற ஒரு வேஷத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதனுடைய பலனாகி ஆத்தும ரட்சிப்பு இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஆத்மாவே இன்னும் வந்து பணத்துக்கும் உலக இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைகளா இருக்கும்போது அவங்க எப்படி மற்றவங்களுக்கு வந்து சுயாதீனத்தை வாக்கு பண்ண முடியும்? தாங்களே கேட்டுக்கு அடிமையா இருந்தோம், மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறாருங்கிற மாதிரிக்க அவங்க எப்படி அவங்க ஊழியம் பண்ண முடியும்? அப்ப இவர்களோடு கூட நம்ம வாழும் பொழுது நமக்கு வந்து பலவிதமான பாடுகள் வரும். ஏன்னா கிறிஸ்தவர்களே வந்து வேஷதாரிகளா தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது சபையாரா இருக்கலாம். அப்ப அவங்க மூலமா நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாள போறோம்? அங்கே பொறுமை இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறது நிமித்தம் வரக்கூடிய உபத்திரம் அல்ல, பைபிள் வாசிக்கிறதுனாலே ஊழியம் செய்யறதுனாலே வரக்கூடிய உபத்திரம் அல்ல, அல்லது அவிசுவாசிகள் மூலமாக தேவ பக்திக்கு விரோதமாக எழும்பக்கூடிய வேத கலாபனை உபத்திரமும் அல்ல. சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது விசுவாசிகள் என்ற போர்வையில் வாழக்கூடியவர்களே கூட இப்படிப்பட்டதான சுயநல பிரியர்களும் பணப்பிரியர்களும் நன்றி இல்லாதவர்களும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களும் அப்படி நிறைய காரியங்கள் எழுதியிருக்கு பாருங்க. உல்லாச பிரியர்களுமா இருந்து தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை இந்த காரியங்கள்லாம் இருந்து விடுதலை ஆணுங்கிறத உணராம இருக்கும்போது அவர்கள் மூலமா நமக்கு வரக்கூடியதான நெருக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா? அங்கேயே நமக்கு பொறுமை இல்லைன்னா நம்ம சாட்சி இழந்துருவோம். என்ன நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்ற, இப்படி இருக்கியே அப்படின்னு நம்ம உள்ளத்துக்குள்ள எண்ணங்கள் வரும். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாம் அப்படின்னு ஒரு குறை சொல்லக்கூடிய முறுமுறுக்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும். இப்ப யூதாஸ் காரியத்து வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்களுக்குள் ஒருவராக இடம் பிடித்து விட்டார். பணப்பையை சுமக்கிறவராகவும் இருந்தார், அதில் விழுகிற பணத்தை திருடுகிறவராகவும் இருந்தார். திரளான ஜனங்கள் வெளியே இருந்தாங்க, அவங்கள பத்தி பேசல. ஆனா அந்த 12 பேருக்குள்ள த க்ளோஸ் அசோசியேட்ஸ் வித் ஜீசஸ், 12 அப்போஸ்தலர்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் திருடரா இருக்கிறாரு. இப்ப பாருங்க, அவரை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கு, அவர் முடிவு வரைந்தும் அவரிடத்துல அன்பு கூர்ந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு 13வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல. அப்ப எப்படி அவரால் முடிந்தது? தெரிந்தே அதை அவரால் சகிக்க முடிந்தது. நண்பனே என்று சொல்கிறார், எப்படி முடிந்தது? இப்ப இதுதான் கேள்வியே. நமக்கு வந்து விசுவாசிகள் என்ற போர்வையில் வாழக்கூடியவர்கள் அல்லது நமக்கு உறவினர்கள் என்று இருக்கக்கூடியவங்க, நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமனாரு மருமகள், அந்த மாதிரி எந்த ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்துல நெருக்கமா நண்பர்களை போல பழகக்கூடியவர்களா இருக்கலாம். அவர்கள்ட்ட இது மாதிரிக்க வந்து குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது நண்பன் என்ற போர்வையில் துரோகிகளாக, விசுவாசி என்ற போர்வையில் அவிசுவாசிகளாக வாழக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்மளால அவங்க இடத்துல பொறுமையா இருக்க முடியுதா? நம்முடைய நாவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஆவிக்குரிய பேலன் வேண்டி இருக்கு, கிருபை வேண்டி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கடைசி காலத்துல நம்ம வாழக்கூடிய நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, ஆஸ் வி டிரா நியர் டு தி லாஸ்ட் டேஸ், ஆண்டவருடைய வருகை நாட்கள் நெருங்க நெருங்க இந்த பூமியில நம்ம சாட்சியை காத்து கொள்வதற்கு நமக்கு வந்து பொறுமை ரொம்ப வேண்டியதா இருக்கு. அப்ப ஒரு இடத்துல எழுதியிருக்கு, காலாட்களோட ஓடும் போதே நீங்க வந்து இப்படி இடறி விழுந்தா குதிரை வீரரோட எப்படி ஓடுவ அப்படின்ட்டு. இப்ப நாம வந்து பைபிள் படிக்கிறதுனால உபத்திரவம் கிடையாது, ஊழியத்து நிமித்தம் உபத்திரவம் கிடையாது. ஆனா காலாட்களோட கால்நடையா ஓடக்கூடியவங்களோட ஓடும் போதே நீ இடறி விழுந்துட்டு இருக்கியப்பா, குதிரை வீரர்களோட எப்படி சேர்ந்து ஓடுவ? இங்க வேதத்துல கடைசி நாட்கள் ஆண்டவர் வந்து அந்த மத்தேயு 24லயும் இப்ப நம்ம வாட்ச லூக்கா 21லயும் கடைசி நாட்கள்ல சத்தியத்தை நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் வரக்கூடிய அநேக உபத்திரவங்களை குறித்து எழுதியிருக்கு. எல்லாராலும் நீங்க பகைக்கப்படுவீர்கள், உங்களுடைய உறவினர்களே அப்பா அம்மா அண்ணன் தம்பி
நண்பர்களை கூட உங்களை காட்டி கொடுப்பாங்க, அநேகம் பேரை மரணத்துக்கு கையளிப்பார்கள் அப்படின்னா அந்த உபத்திரவங்கிறது பெர்சிக்யூஷன்ஸ். அதுவே இல்லை, இப்ப பெர்சிக்யூஷனே இல்ல. சாதாரணமா எல்லா மனிதர்களுக்கு வரக்கூடிய பாடுகள் தான் நமக்கு வந்திருக்கு. அங்கேயே நம்ம பொறுமையா இருக்க முடியல, வீட்டுல வாய் திறக்காம இருக்க முடியல, பிள்ளைகள்கிட்ட பொறுமையா இருக்க முடியல, வேலை ஸ்தலத்துல பொறுமையா இருக்க முடியல. ஏதோ ஒரு காரியம் டிலே ஆகிடுது. சில நேரங்கள்ல வியாதிகள் ஹீல் ஆகுறதுக்கு டைம் ஆகுது. அல்லது சில நேரம் ஏன் எனக்கு இது வருது ஆண்டவரே எனக்கு தெரியலையே, அதுல கூட பொறுமையா. ஏன்னா சில பேர் ஆண்டவர்கிட்டே சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆஹ் சர்ச்சைக்கு வராம இருப்பாங்க, என்ன ஆமா ஆமா போங்க, ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் எனக்கு செஞ்சார் அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த என்டியூரன்ஸ் பொறுமைங்கிறது சுத்தமா இல்லை. அப்ப இது ஆவியானவரை தான் நமக்கு தர முடியும். நம்முடைய உள்ளத்துக்குள்ள பொறுமை இல்லைன்னு சொன்னா வாயை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு. அப்ப எப்படி அடக்குறது? உள்ளான இருதயத்துக்குள்ள தேவ ஆவியானவர் நமக்கு பலன் தந்தாதான். அதனாலதான் அது ஆவியின் கனிகள்ல வகைப்படுத்தப்பட்டிருக்கு பொறுமைங்கிறது. அது வேற எங்கேயும் சொல்லப்படல. ஆவியின் கனிகள்ல தான் பொறுமைங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இன்னும் அருமையானவர்களே, நான் இந்த நாட்கள்ல நான் அடைந்தவன் என்று நான் பேசல, நான் பிரயாசப்படுகிறது தான் நான் பேசுகிறேன். என்றால் சில நேரத்துல பொறுமையா இருந்துருவோம், சில நேரத்துல அதுல முக்கியமா நம்ம வீட்டுல தான் நம்ம வீட்லயும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், நம்ம பிரதர்ஹுட்லயே சகோதர சகோதரிகளுக்குள்ளே நெருக்கமா பழகிற விட்டதும் நாம ஆஹ் பொறுமை இழந்துருவோம். வார்த்தைகளை ஞானம் இல்லாம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம பேசிடுவோம். அவங்கள சகிச்சு போயிட முடியும். ஆனாலும் கூட நாம் இந்த கடைசி காலம் நெருங்க நெருங்க ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையை தாங்க. ஏன்னா ஒன் ஹூ endures till the end will be saved எழுதியிருக்கு. இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கு? பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது, யாக்கோபு எழுதுறாரு. இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கிறாங்க? பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்வீர்களாக. பொறுமை இல்லைன்னா நம்முடைய ஆத்துமாவை நம்ம இழந்துருவோம். அதனால நம்ம சுற்றில இருக்கக்கூடிய உறவினர்கள், அவிசுவாசிகள் நம்மளை வாசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பொறுமை இழந்து பேசும் பொழுது, சண்டை போடும் பொழுது, நாவடக்கம் இல்லாமல் பேசும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நம்ம நற்கந்தமா இல்லை, கிறிஸ்துக்குள்ள ஒரு துர்க்கந்தமா தான் இருப்போம். நாம கிறிஸ்துவல் என்று சொல்லுவோம், ஆனால் அவர்களுக்கு நம்ம ஒரு பேட் ஸ்மெல்ல கொடுப்போம், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு உலகத்துல நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறிவித்து நீதிமான்களாக மற்றவர்களை ஆக்க பிரயாசப்படும் பொழுது அவர்கள் மதம் மாற்றுகிறவர்கள் என்று பேசுகிறார்கள். காரணம் என்னன்னா அவங்ககிட்ட அந்த லைஃப் இல்லை. இப்ப லைஃப்லெஸ் பர்சன் போய் லைஃபை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு எல்லா சபைகளையும் பைபிள்ல இருந்தா பேசுறாங்க. நம்மளும் அதைத்தான் பேசுறோம். அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம வாழாம நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கும் போது அது ஜீவ வாசனையா இருக்காது, அது மரண வாசனையா தான் இருக்கும். ஏன்னா தே ஹியர் ஒன் திங் அண்ட் தே see ஒன் திங். அவர்கள் நம்மிடத்தில் பார்க்கிறது ஒன்று, நம்மிடத்தில் இருந்து கேட்கிறது ஒன்று. அப்ப நம் மூலமாக அவர்கள் கேட்பதும் நம்மிடத்திய வாழ்க்கையில அவர்கள் பார்ப்பதும் ஒன்றுக்கொன்று முரணா இருக்கிறபடினால அது அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போவது கிடையாது. அதனாலதான் மனைவிமார்களுக்கு எழுதும் போது பேதர் சொன்னாரு, நீங்க பிரசங்கம் பண்ணி உங்களுடைய புருஷன்மார்களை ஆதாயம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க கற்புள்ள நடத்தையினால நீங்க உங்க புருஷர்களை நீங்க ஆதாயம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதேதான் புருஷர்களுக்கும். சில வீடுகள்ல புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவிமார்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஏதாவது காணக்கூடிய நிலைமையில இருந்தா அவங்க வாசிக்கிறாங்க. நான் சொன்னது போல தே டோன்ட் ரீட் பைபிள் பட் தே ரீட் யூன்ட்டு. அப்ப அவங்க நம்ம கிட்ட ஒரு மாற்றத்தை காண முடியுமானால் நிச்சயமா அவங்க ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் தேவன் அவருடைய கண்களை திறக்க முடியும். ஆனா அவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க பெரும்பகுதி ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல பொறுமையா இருக்கிறது இல்ல. நாம பிறந்ததுல இருந்தே இப்படி ஒரு நல்லவங்களாவே வாழ்ந்துட்டது போல நம்முடைய தேவனுடைய இரக்கத்தை நாம அவங்ககிட்ட காமிக்க தவறிடுறோம். அதனாலதான் அந்த வருடத்துல முதல் நாளை கூட பிரதர் சாக் பேசும்போது அவர் முதல்ல தாழ்மையை குறித்தெல்லாம் பேசிட்டு கடைசியில அதெல்லாம் நீங்க மறந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்க இரக்கத்தையும் மனதுருப்பத்தையும் மாத்திரம் அந்த வருஷத்துல நீங்க அதிகமா கேடுங்கன்னு சொன்னார். ஏன்னா அவிசுவாசிகள் இடத்துல நம்மளால இரக்கமா இருக்க முடியல, பொறுமையை காத்துக்க முடியல.
அதை விட எல்லாத்துக்கும் மேலாக விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது விசுவாசிகள் என்ற போர்வையில் வாழக்கூடிய அவிசுவாசிகள், அவர்களும் அறியாம தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய சர்ச்சஸ்ல இந்த மாதிரி சத்தியம்லாம் போதிக்கப்படுதே இல்லை. சரி, நம்ம சர்ச்சிலே இருக்கிறாங்க, ஆனா இன்னும் இப்படி இருக்கிறாங்கன்னா நமக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வரும். இவ்வளவு சத்தியத்தை கேட்டு இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க என்னைக்கு திருந்த போறாங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் எப்படி இந்த வார்த்தைகள் சாபம் போடுறது மாதிரி வருதுன்னா பொறுமை இல்லாதனாலதான். அதனால நமக்கு காலங்கள் கடைசியாக ஆக, கடைசி நாட்களை நெருங்க நெருங்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்கு பொறுமையை ரொம்ப தரணும். பொறுமை இல்லைன்னு சொன்னா நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியாது. கடைசியா லூக்கா 21:19 வாசிக்கிறது போல, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றது போல, நம்முடைய ஆத்துமாவுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு அல்லது இழந்து போகாது இருப்பதற்கு தேவன் நமக்கு நீடிய பொறுமையை தரணும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் பாடுபட்டார். காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்துல அறைந்தார்கள், முள்முடியை விட்டு அவர் தலையில வச்சு அடிச்சாங்க, அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அவர் நம்ம ஊர்ல சொல்லுவோம், கோவணத்தை கட்டிட்டு மிரட்டி விட்டுறாங்கன்ட்டு. அது மாதிரிக்கு அவருடைய மேலாடையெல்லாம் உறிஞ்சிட்டு அவருடைய இடுப்புல கொஞ்சம் துணியை கட்டி அதோட அவர் தொங்கிக்கிட்டு இருந்தார். இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், எவ்வளவு அசிங்கமான கோலமாக அவர் அங்கே தொங்குகிறார். அரை நிர்வாணமாக தொங்க விடப்பட்டார். இந்த நேரத்திலையும் அவர் எவ்வளவு மன அமைதியோடு இருந்தார். அவர் முறுமுறுக்கல, குறை சொல்லல. அவர் மிகுந்த பொறுமையோடு இருந்தார். இதெல்லாம் நம்ம பேசுறோம், நானே பேசுறேன். ஆனா எனக்குள்ள அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேனானே இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கொஞ்சம் வித்தியாசமான அளவுல முன்ன பின்ன இருக்கிறோம். ஆனா நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்னன்னா இயேசுனுடைய பொறுமை தான். நம்ம இயேசுனுடைய சாயலை அடையணும்னா இயேசுனுடைய தாழ்மை, இயேசுனுடைய பொறுமை. அப்ப தீர்க்கதரிசிகள் யோபனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய சாயல் அடையணும்னு இருந்தது, தேவனுடைய சித்தம் செய்யணும்னு இருந்துச்சு. ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டுல வாழ்றோம், இவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம். இன்னும் நாம் எவ்வளவோ மாற வேண்டியிருக்கு. தேவன் தாமே நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினால நமக்கு பொறுமையை தந்தருள்வார். அதிகமா நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம தியானமும் நமக்கு அப்படியே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை விழுகும் பொழுதும் ஆண்டவரே என்கிட்ட பொறுமை இல்லை, என் நாவுக்கு காவல் வைங்கன்னு சொல்றதை விட என் இருதயத்துக்கு நீங்க காவல் வைங்க. என் இருதயத்துல பொறுமையின்மை இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீங்க எதனால பொறுமை இல்லை? அவிசுவாசத்தினாலயா, பயத்தினாலயா, அல்லது பொறாமையினாலயா, பெருமையினாலயா, மன்னிக்க முடியாத சுவாபத்தினாலயா, எதனால என்னால மற்றவங்களிடத்துல பொறுமையா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் அறியாமையை கூட நம்ம சகிச்சு கொள்ள முடியல. சாக் சொன்னார், 1ஆம் தேதி நீங்க எத்தனை இடம் நான் சொன்னேன் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க, யூ டோல்ட் யூ அம்டீன் டைம்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, நம்ம பொறுமை இல்லாம தான் அப்படி சொல்லிடுறோம். நான் அப்படி சொல்லியிருக்கேன் நிறைய நேரங்கள்ல. நான் மனம் திரும்புறேன், அதனாலதான் நான் பேசுறேன். அருமையானோட நமக்கு ரொம்ப அவசியமானது என்னன்னா பொறுமை. தேவன் அந்த பொறுமையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்துருவார். ஆமாம்.